குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கும்ப லக்னத்துக்குலாம் வந்து சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நட்பு கிரகமாக வராரு. கும்பத்துக்கு வந்து சனி பகவானுக்கு இவர் சுக்கிர பகவான் வந்து நட்பு கிரகமாக வராரு. 4, 9 கூடியவராக வராரு. 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு, 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராரு. இவர் கும்ப லக்னத்துக்கெல்லாம் வந்து 4ஆம் அதிபதியாக வரும்போது, அந்த 4ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்று இருந்தாருன்னா, என்ன தேவையோ நம்மளுக்கு சொத்து அழியாத சொத்துக்கள்ல இருந்து தாயினுடைய நம்மளுடைய ஆதரவு. ஏன்னா 4ஆம் இடங்கிறது தாய்க்கு இடமாவும் வந்துருது. அதே அழியாத சொத்துக்களுக்கு இடமாவும் வந்துருது. நம்மளுடைய சுகபோக ஸ்தானமாவும் வந்துருது. அப்ப அனைத்து சுகபோகங்களும் 4ஆம் இடத்துக்கு அதிபதி 4லயே ஆட்சி பெற்றிருந்தாருன்னா, அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும் சுக்கிர பகவான். அதே 9ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் வரும்போது, இந்த 9ஆம் இடத்துல இருந்தாருனாலும் அந்த திசை நடத்தும்போது, அந்த 10 வருஷம் வந்து 4ஆம் இடத்துக்கும் 10 வருஷம் 9ஆம் இடத்துக்கும் பலனை செய்வார். அப்படி செய்யும்போது பெருத்த யோகத்தையே கொடுப்பாரு. ஏன்னா பாகிஸ்தானம் இல்லையா 9ஆம் இடம். பாகிஸ்தானத்துக்கு 9ஆம் இடம், பாகிஸ்தானத்தில் இந்த 9ஆம் அதிபதியே ஆட்சி பெற்று இருந்தாருன்னா, அந்த மாதிரி திசை நடக்கும்போது அந்த யோக பலனை பெருத்த யோக பலனை கொடுப்பாரு. அதே வந்து 6, 8, 12ல் மறைஞ்சிருந்தாருன்னா கெடுதல்கள் தான் செய்யறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பலன்களை வந்து செய்ய மாட்டார் சுக்கிர பகவான். அதே 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானம், 1, 5, 9 திரிகோண ஸ்தானம். இந்த 1, 4, 10ல் இருக்கிறத விட 1, 5, 9ல் சுக்கிர பகவான் இருக்கிறது நம்மளுக்கு வந்து யோக பலனையே கொடுப்பாரு. அதனுடைய திசையை நடத்தினா. அப்படியே இல்லை 1, 4, 7, 10ல் இருந்தாலும் தசை நடத்தாத இருந்தாலும் அந்த வீட்டுக்கு உண்டான ஆதிபத்திய பலனை வந்து கொடுத்தே தீர்வார். ஏன்னா சுக்கிரன் வந்து அதில் ஆட்சி பெற்று இருந்தாருன்னா அந்த பலனை கொடுப்பாரு. சுக்கிரனுக்கு உண்டான தொழிலையும் கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த தசை வந்து அந்த வாலிப வயசில் நடந்ததுன்னா சுக்கிரனுக்கு உண்டான தொழில் என்ன தொழில் அப்படின்னா, லேவதாவை பண்ணலாம், ஃபைனான்ஸ் வச்சு நடத்தலாம். அதே நகைக்கடை, அதாவது கவரிங் கடை வச்சா கூட அது வந்து ஒரு பெண்களினுடைய அழகு சாதன பொருட்கள் என்னென்னவோ அதெல்லாம் வச்சு நடத்தலாம். அந்த சுக்கிர பகவான் வந்து தசை நடத்தும் போது நம்மளுக்கு அந்த தொழில் வந்து அமையணும். அந்த வயசுல ஒரு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருந்தார்னா, அல்லது சனி பகவானோடைய சுக்கிர பகவான் தொடர்பு கொண்டிருந்தார், இந்த மாதிரி தொழில்கள்லாம் வந்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும், பார்க்கலாம்.